ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஓவில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எஸ்பிஓ கமாண்டர்ஸ் எத்தனை பேர், பிடிஓ ஆஃபீஸர், டீம் லீடர்ஸ் எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க டிஸ்ட்ரிக் வைஸாக அப்படின்னு பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதும் பார்க்கலாம். யார் யார் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறதும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்த 15 நாளுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதோட வீடியோ லிங்க் தரேன், யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு இதை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ எஸ்பிஓ அண்ட் பிடிஓ டீம் லீடர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பார்த்துருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் இதில் செலக்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 பொசிஷனுக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. இத்தனை பேர் கொடுத்துருந்தா மட்டும்தான் நான் கொடுக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். இத்தனை பேர் கொடுத்துருக்கணும். ஏன்னா நான் ஆஸ் யூஷுவல் பிடிஓ ஆஃபீஸருக்கு 30 மெம்பர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது. ஸோ இது புது மெத்தடில் செலக்ட் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரி தான். இதுக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது. அதை தவிர்த்து அவங்க அடிஷ்னலாக ஒர்க் பண்ணாலையும் அவங்களுக்கு சம்பளம் உண்டு. எல்லாருக்குமே சம்பளம் உண்டு, அடிஷ்னலாக நம்ம ஒர்க் செஞ்சோம். பட் இந்த பொசிஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் இருக்குது. இதை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த பொசிஷனுக்கு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பொசிஷனில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஜாயினிங் லெட்டர், அதாவது ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டரு ப்ளஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு பின்னாடி பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ கமாண்டர்ஸ் எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 மெம்பர்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ கமாண்டர்ஸ் ஆல்ரெடி இதில் ஒரு 30 அரௌண்டு 15 or 20 மெம்பர்ஸ் கமாண்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க இனிமேல் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக எடுக்க போகிறாங்க கமாண்டர்ஸ், பிடிஓ ஆஃபீஸர் அண்ட் டீம் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே பழைய மெம்பர்ஸ் ஒரு 2,39 பீப்புள் இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த டீம்லேருந்து இந்த மெம்பர்ஸ்லேருந்து தான் எடுக்க போகிறாங்க. புது மெம்பர்ஸ்லேருந்து எடுக்க மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கமாண்டர்ஸு 17 பேர் எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு மாத வருமானம் 50,000 50,000 மந்த்லி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் டாஸ்க் இருக்குது, எல்லாமே ஸ்பெஷல். அவங்களுக்குள்ள டாஸ்க் இருக்குது. இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த பொசிஷனில் இருக்க முடியும். அதுக்கு மேலே அந்த பொசிஷனில் இருக்க முடியாது. அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனி மாதிரி தான். கரெக்டாக வேலை செய்யலைன்னா அந்த பொசிஷன் விட்டு அவங்க வேலையை விட்டு எடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து பிடிஓ ஆஃபீஸர் 340 பேர் 340 மெம்பர்ஸ் எடுக்க போகிறாங்க. ரொம்ப ஒரு அதிகமான மெம்பர்ஸ் தான். ஏன்னா 340 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதையும் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க. அது எப்படி ஓட் பண்ணி எடுக்கிறாங்களா இல்லை எதை பற்றி பொறுத்துன்னு தெரியல. அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலை. ஸோ அவங்களுக்கு மந்த்லி சேலரி 30,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. 30,000 மந்த்லி 30,000 அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் ஒரு டாஸ்க் இருக்குது. சரிங்களா? அடுத்தது டீம் லீடரை பொறுத்தவரையும் அவர் பழைய வீடியோவில் சொல்லியிருக்காரு, பழைய ஆடியோவிலே சொல்லியிருக்காரு, 1000 மெம்பர்ஸ் நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ 1000 மெம்பர்ஸ்ன்றது மினிமம் சொல்லியிருக்காரு 1000 மெம்பர்ஸு. ஆனால் இதில் ஒரு 2,000 3,000 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா அவங்கள எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. எக்ஸாக்டாக 1000 பீப்புள் 1500 பீப்புள் வந்தாங்கன்னா அவங்களே அப்படியே டீம் லீடராக எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு மந்த்லி 20,000 சொல்லியிருக்காரு. ஃபிக்ஸ்டு சேலரி தான். ஸோ இது டீம் லீடருக்கான இன்கம். ஸோ இது 3த்தையும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமாண்டன்ட்ஸ்க்கு எவ்வளோ, பிடிஓ ஆஃபீஸருக்கு எவ்வளோ, டீம் லீடருக்கு எவ்வளோ. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் டெலிகிராமில் 3 குரூப் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட், எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அண்டு மீடியா அஃபிஷியல். இதை தவிர்த்து இன்னும் நிறைய குரூப் வரப்போகுது. இன்னும் ஒரு 3-4 குரூப் வரப்போகுது. என்ன குரூப்னால், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி குரூப்லேயும் ஒரு கமாண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கமாண்டர்ஸ், மொத்த கமாண்டர்ஸ் 17 பேர். அந்த 17 பேரில் ஈச் எஸ்பிஓ கமாண்டர்ஸ்க்கு 3 பிடிஓ ஆஃபீஸர் அலோகேட் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு எஸ்பிஓ கமாண்டருக்கு 3 பிடிஓ ஆஃபீஸர் அலோகேட் பண்ணுவாங்க. அப்போது நான் எவ்வளோ சொன்னேன், 17 பேர்னால் 17 × 3ன்னு போடுங்க. அதாவது ஒரு மெம்பர்ஸுக்கு எவ்வளோ 3 பிடிஓ ஆஃபீஸர்னால் 20 பிடிஓ ஆஃபீஸர் ஈச் கமாண்டருக்கு அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி அலோகேட் பண்ணும்போது அந்த 3 பிடிஓ ஆஃபீஸருக்கு கிட்டத்தட்ட 3 டீம் லீடர்
அலோகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸருக்கும் 3 டீம் லீடர் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அசைன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது வந்து டெலிகிராமில் நிறைய குரூப் க்ரியேட் ஆக போகுது. அதில் வந்து யார் யார் எந்த குரூப்பு போவீங்கன்னு சொல்ல முடியாது. மேபி லாங்குவேஜ் வைஸ் தான் பிரிப்பாங்க. சரிங்களா? லாங்குவேஜ் வைஸ் தான் பிரிப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த குரூப்பில் போகிறீங்களோ ஸோ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ் அண்ட் பிடிஓ ஆஃபீஸ் தான் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஒவ்வொரு டெலிகிராம் குரூப்புக்கும் ஒரு எஸ்பிஐ கமாண்டர், 3 பிடிஓ ஆஃபீஸர் அண்டு ஈச் பிடிஓ ஆஃபீஸருக்கு 3 டீம் லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை முழுசாக வழி நடத்த போகிறாங்க. எஸ்பிஐ நோட்டிஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு ரீச் பண்ணி அந்த வேலையை 24 ஹவர்ஸில் முடிக்க வைக்கிறது அவங்களோட வேலை. இதுதான். சரிங்களா? இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க விஷயம். இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயம் சொல்ல போகிறாரு அப்கமிங். அது நம்மளோட சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.